சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் தி டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸோடைய சாப்டருடைய சம்மரியை ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னா, டிசல்யூஷன் மீன்ஸ் அபாலிஷ் பண்ணுறது, கலைக்கிறது, ஒரு நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதில் எதை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, மொனாஸ்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. மொனாஸ்ட்ரினாலே துறவிகள், அதாவது சன்னியாசிகள் இருக்கக்கூடிய மடங்களை சொல்லலாம். ஸோ அந்த மடங்களை கலைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மடங்களை எப்படி கலைச்சாங்க அப்படிங்கிறத இங்கிலாண்டில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதனால் சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர் தான் தி டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ். மடங்களில் இருக்கக்கூடிய துறவிகளையும் மடங்களை எப்படி கலைத்தார்கள்ங்கிறது தான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டேக்கன் பை ஹென்றி எயிட். இந்த மடங்களை கலைத்தது யாருன்னா ஹென்றி எயிட் அப்படிங்கிற அந்த சமயத்தில் இருந்த இங்கிலாந்துடைய கிங். எட்வர்ட் செவன் ஆல்சோ ஃபாலோடு ஹிம் டு டிசால்வ். இவர் கூட யார் சப்போர்ட் பண்ணி இந்த மடங்களை கலைத்தார்கள்னா எட்வர்ட் செவன். வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிசால்விங் அண்ட் வாட் இஸ் மொனாஸ்ட்ரிஸ்? மொனாஸ்ட்ரிஸ்னால் என்னது, இதனை கலைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, எதற்காக கலைச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மொனாஸ்ட்ரிஸ்? மொனாஸ்ட்ரிஸுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்தவங்க தான். ரொம்ப அந்த இங்கிலாந்து மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டிருந்த அந்த மொனாஸ்ட்ரிஸ். அது என்ன பர்பஸ்னால், இட் இஸ் அ சென்டர் ஃபார் லேர்னிங். அங்கே நிறைய அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலமாக மக்கள் எல்லாருமே ரொம்ப அறிவு சார்ந்தாக வாழ்ந்தாங்க. மாங்ஸ் ஆர் ஸ்டேயிங் தேர் அண்ட் டீச்சிங் எஜுகேஷன். அந்த மொனாஸ்ட்ரிஸுங்கிற மடத்தில் மாங்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, துறவிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே இருந்து கொண்டு அவங்க எஜுகேஷனை போதிப்பாங்க. அதாவது பைபிள், ஆன்மீக சம்மந்தமாக, கிறிஸ்துவ மத சம்மந்தமாக போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தே ரன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. ஸோ நாட் ஓன்லி அவங்க கல்வியை போதிக்கலை, மருத்துவமனைகள் நிர்வகித்து அதே மூலம் மக்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக புவர் அண்ட் ஆர்ஃபன் பீப்புள் வர் ட்ரீட்டட். அவங்க எந்த மக்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்னா, ரொம்ப ஏழையாக இருக்கிற மக்கள், அனாதையான இருக்கிற மக்கள், வீடு இல்லாதவங்க, உறவுகள் இல்லாத அந்த மக்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. லேட்டர் மொனாஸ்ட்ரிஸ் லாஸ்ட் இட்ஸ் பியூரிட்டி. ஸோ இப்படி நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு அந்த மொனாஸ்ட்ரிஸை சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதாவது அவங்க சில தவறான வழிகளில் அவங்க போக ஆரம்பித்தாங்க. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கரப்ஷன். எப்படின்னா, அந்த பிளேஸில் கரப்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, அதாவது ஊழல் நடக்க ஆரம்பிக்குது. சாசர், லாங்லண்டு, விக்லிஃப் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் தி எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் ஆஃப் இட். மொனாஸ்ட்ரிஸ் அந்த இங்கிலாந்து அதாவது இங்கிலாந்துடைய கிங் நிறைய பண உதவிகளை செஞ்சாங்க. ஸோ தட் அந்த சேவையை தொடரணும் அப்படின்னு நிறைய பண உதவிகள் செஞ்சாங்க. நிறைய பணக்காரங்க எல்லாரும் பண உதவி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பணத்தில் மயங்கி அந்த துறவிகள் எல்லாருமே ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதற்கு அகெயின்ஸ்டாக சாசர், லாங்லண்டு, வில்க்லிஃப் இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் இருந்த ஒரு புகழ்பெற்ற பாய்ட்ஸ். இவங்க எல்லாம் இதற்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்னால் ரொம்ப அந்த மொனாஸ்ட்ரிஸ் தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. பணத்தை ரொம்ப ஒரு தண்ணி மாதிரி செலவு பண்ணாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்மர்ஸ் ஆல்சோ அட்டாக்டு த கண்டிஷன் ஆஃப் மாங்க்ஸ். ஸோ சாசர் இவங்க மட்டும் கிடையாது, ஆக்ஸ்ஃபோர்டு ரிஃபார்மர்ஸ் ஆல்சோ. ரிஃபார்மர்ஸ்னால் சீர்திருத்தவாதிகள், அதாவது ஆக்ஸ்ஃபோர்டில் படித்த சீர்திருத்தவாதிகள். இவங்க எல்லாருமே மொனாஸ்ட்ரிஸ் அகெயின்ஸ்டாக ஆகிட்டாங்க. எராஸ்மஸ் அட்டாக்டு இட் இஸ் இன் ஹிஸ் பேம்ப்லெட் இன் பிரேஸ் ஆஃப் ஃபோலி. இன் பிரேஸ் ஆஃப் ஃபோலி அப்படிங்கிற அந்த ஒரு பேம்ப்லெட்டுங்கிறது புத்தகத்தில் எராஸ்மஸ் அவருடைய பங்குக்கு அந்த மொனாஸ்ட்ரிஸை எதிர்க்க ஆரம்பித்தார். மார்ட்டின் லூதர் அகெயின்ஸ்ட் இட். மார்ட்டின் லூதர் ஆல்சோ என்ன பண்ணார்னா இதற்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். ஹென்றி எயிட் வாஸ் ஆங்க்ரி ஓவர் மார்ட்டின் லூதர். ஸோ மார்ட்டின் லூதருக்கு அகெயின்ஸ்டாக எப்போவுமே ஹென்றி எயிட்டு இருந்திருக்கிறாரு. ஹென்றி எயிட்டுக்கும் அந்த மார்ட்டின் லூதருக்கும் எப்போதுமே ஒரு ப்ரொட்டஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒய் டிசால்வ்டு? இட் இஸ் இன்டைரக்ட் ரிவெஞ்ச் ஆஃப் ஹென்றி எயித்.
ஹென்றி எய்த்தினுடைய இன்டைரக்ட் ரிவெஞ்ச், ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இது இருந்துச்சு. இட் இஸ் பர்சனல் ரீசன் பை ஹென்றி எய்த்து. அண்ட் போப் டிட் நாட் அலோவ் ஹென்றி டு டிவோர்ஸ் கேத்தரின் அண்ட் டு மேரி ஆனி பாலின். இதற்கு என்ன காரணம்னா, ஹென்றி வந்து ஆனி பாலின் அப்படிங்கிற உமனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஹென்றி எய்த்துக்கு ஆல்ரெடி அவங்க வந்து கேத்ரின்கிறவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. கேத்ரின் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஆனி பாலினை கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அதை வந்து அந்த நாட்டினுடைய போப் வந்து அக்செப்ட் பண்ணலை, பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா ஹென்றி வந்து ஒரு ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போப்போட தான் பெர்மிஷன் வேணும். பட் போப் அனுமதி கொடுக்கல. மாங்ஸ் ஆர் ஆல் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் போப். இந்த சமயத்தில் போப்பு வந்து ஹென்ரியை அனுமதி கொடுக்காததுனால அதே மாதிரி அங்குள்ள மாங்ஸ் எல்லாருமே போப்புக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஸோ இதனால் வந்து மாங்ஸ் மேலே ஹென்ரிக்கு ஒரு கோபம் வருது. ஸோ ஹிஸ் ட்ரெஷரி வாஸ் எம்டி டியூ டு கண்டினியூஸ் வார். அது மட்டும் இல்லை, ஹென்றி எயிட் வந்து பக்கத்து நாடுகளோட தொடர்ந்து போர் செஞ்சுட்டே இருக்கனால கஜானா காலி ஆயிடுச்சு. அவங்க நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டு ஃபில் த ட்ரெஸரி ஹி சீஸ்ட் வெல்த் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ். இவர் வந்து ஹென்றி எய்த்து மொனாஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணும்போது மொனாஸ்ட்ரிக்கு நிறைய பண உதவி கொடுத்துருக்காரு. இப்போது இந்த ட்ரெஸரி காலி ஆனதுனால மொனாஸ்ட்ரி கொடுத்த பணத்தை ஃபுல்லாக இவர் திரும்ப வாங்கிக்கிட்டார். ஸோ மொனாஸ்ட்ரிஸ் எல்லாம் அந்த அவங்க வாங்கின பணத்தை ஃபுல்லாக ஹென்றி எய்ட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆக்ட் ஆஃப் 1536 டிசால்வ்டு த மொனாஸ்ட்ரிஸ். அப்போது 1536 ஒரு ஆக்ட் கொண்டு வரார். அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மொனாஸ்ட்ரிஸை ஃபஸ்ட்டு டிசால்வ் பண்ணணும். பிகாஸ் இங்கிலாண்டில் வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் மொனாஸ்ட்ரிஸை வந்து காலி பண்ணால் தான் நிதி நிலைமையை கொஞ்சம் சீர்படுத்த முடியும். ஏன்னா இருக்கிற பணம் ஃபுல்லாக மொனாஸ்ட்ரிக்கு கொடுக்குறதுனால இவங்ககிட்ட இப்போ பணம் இல்லை. 276 மொனாஸ்ட்ரிஸ் ரிமூவ்டு. ஸோ அந்த மொனாஸ்ட்ரிஸ் வந்து எத்தனை இருக்குன்னா, இந்த இங்கிலாண்டில் வந்து 276 மடங்கள் இருக்குது. அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தூக்கிட்டார். பிளேசஸ் ஆஃப் அட்டாக் ஆர் பில்கிரிமேஜ் ஆர் கிரேஸ். பில்கிரிமேஜ் முக்கியமாக மடங்கள் துறவிகள் எங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்கிரிமேஜில் இருப்பாங்க. அதை ஃபுல்லாக இவர் என்ன பண்ணார், ரிமூவ் பண்ணுறாரு. அதில் தாக்கம் ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் லிங்கன்ஷயர் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஹென்றி எய்ட் ஹங் ஆல் ரெபெலியஸ் மாங்ஸ் இன் ட்ரீஸ். இவருக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது மாங்ஸ் துறவிகள் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள மரத்தில் வந்து என்ன பண்ண கட்டி தூக்கு போட்டு அவங்கள கொன்றுவார், அவங்கள வந்து மரத்தில் தொங்க விட்டுருவார். இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். இன் 1539 லார்ஜ் ஆபிஸ் டிசால்வ்டு. இந்த மாதிரி நிறைய சர்ச்சு மடங்கள் அதிகமாக இருக்கும். அதையும் என்ன பண்ணிட்டாருன்னா அதை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டாரு. ஷ்ரைன் ஆஃப் பெக்கெட் அட் கேண்டர்பரி வாஸ் அட்டாக்டு இன் 1538. 1538 வந்து ஷ்ரைன் இருக்குது. யாருக்குன்னா பெக்கெட்டுக்கு ஷ்ரைன் இருக்குது கேண்டர்பரியில். அதையும் வந்து அட்டாக் பண்ணாங்க. கோல்செஸ்டர், கிளாஸ்டன்பரி வேறு எக்ஸிக்யூட்டட். கிளாஸ்டன்பரி, கோல்செஸ்டர் இவங்களும் மாங்ஸு. இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். அவங்கள வந்து மரண தண்டனை மாதிரி கொடுத்துட்டார். ஆல் மொனாஸ்ட்ரிஸ் டிஸ்ட்ராய்டு. இப்போ மொனாஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்னா அழிச்சிட்டார். 1/3 ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் இங்கிலாந்து வாஸ் மொனாஸ்டிக். அதாவது இங்கிலாந்துடைய 1/3, அதாவது 1/3 பகுதி வந்து மொனாஸ்டிக்குடைய வருமானம் தான். அதாவது இங்கிலாந்துடைய 1/3 மொனாஸ்டிக்கே செலவு பண்ணுறாங்க. இப்போ அந்த மொனாஸ்டிக் க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு நிதி நிலைமை கரெக்டாக வரணும். அந்த காரணத்துக்காக தான் டிசால்வ் பண்ணுறாங்க. ஒன்லி அ ஸ்மால் மணி வாஸ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்டார்டிங் காலேஜஸ், ரீபில்டு நேவி அண்ட் அதர் மணி வாஸ் ஸ்வாலோடு பை கிங் அண்ட் கர்ட்டியர்ஸ். அதனால் சிறிய தொகையை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அதில் காலேஜ் கட்டுறது, நேவி அதாவது கப்பலில், அதாவது தன்னுடைய நாட்டு பாதுகாப்புக்காக கப்பலை வந்து அதுக்கு செலவு பண்ணுறது, சொதட்டு போர் புரியறதுக்காக. அப்புறம் மிச்சம் இருக்கிற மணியை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிங்கு அந்த கோர்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்து திருடிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரிஸ் வந்து கலைக்கப்பட்டிருக்குது. Thank you for watching.